ஒரு ஆம்பளை நல்லவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா செத்துடணும். செத்தாதான் அவனை நம்ம நல்லவனே நம்புவோம். ஏன்னா நமக்கு தான் அறிவில்லையே. அந்த வீடியோல நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் அவரு அந்த மாதிரி நடந்துகிட்டாரா இல்லையான்னு அதுல தெரியல. ஆனா இவங்க முன்னாடி கொண்டு போய் அந்த ஜஸ்ட் காட்டுறது வந்து அது நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவன் தப்பாவே பண்ணியிருந்தாலும் நீ தூக்கி அவனை செருப்பை கழட்டி அடிச்சிருக்க வேண்டியதானே, ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டிருக்க வேண்டியதானே. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் அது இல்லையே. அதை எடுத்து சோசியல் மீடியால போட்டு வைரல் ஆகணும். எப்படி வைரல் ஆகணும்ன்றது ஒரு அறிவு வேணாம். அவன் தப்பு பண்ணியிருந்தா நீ செருப்பை கழட்டி அடி, அவன் அப்படியே இறங்கி போயிருப்பான். இல்லைன்னா போலீஸ் கிலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிருப்பாங்க. அதை விட்டு போட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணி அவனை கொன்னே போட்டாச்சு. இன்னும் யாருக்கு என்ன லாபம்? நீ செத்துட்ட, அவ பப்ளிக்கா இருந்த அக்கௌண்ட்டை பிரைவசியா மாத்திட்டு போயிட்டாங்க. சரி, அவன் சொல்லக்கூடாது, என்னதான் இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். ஆனா இப்படி இருக்கிற ஆம்பளைங்களுக்கு நடுவுலையும் தானே ஒரு சில பேர் தப்பா பண்றதுனால இப்படி இருக்கிற ஆம்பளைங்களையும் தூக்கி அப்படி நம்ம போட்டுடுறோம். எல்லாருமே தப்பு பண்ணலன்னு சொல்ல ஒருத்தர் 2 பேர்ன்றது தான் அங்க பெருசா ஸ்ப்ரெட் ஆகுது. தயவு செஞ்சு உங்க லைஃப் உங்களுக்காக வாழுங்க. இறந்துட்டாரு, இப்ப ஒன்றும் பண்ண முடியாது. அவரை பத்தி இப்ப நான் வந்து குக்கீஸ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறத என் வேலை. ஆனா இப்படி ஒரு விஷயத்த எடுத்து பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு தான் இது இல்லையே, சொன்னாலும் புரிஞ்சுப்பான்னு தெரியல. தயவு செஞ்சு என்ன சொல்றதுன்னே தெரியல.